Hi friends, in the video exercise 1.1 fourth sum பார்க்கலாம். If A equal to 5, 6, B equal to 4, 5, 6, C equal to 5, 6, 7, then show that A cross A is equal to B cross B intersection C cross C. நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துட்டாங்க? A கொடுத்துட்டாங்க, B கொடுத்துட்டாங்க, C கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? A cross Aவும் B cross B intersection C cross Cயும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இதை நம்ம எப்படி போடணும்? LHS RHS ஃபார்மில் போடணும். ஓகேவா? இப்போ சம் பார்க்கலாமா? ஃபஸ்ட் நம்ம எப்பயுமே கிவன் எழுதிக்கலாம். கிவன் என்னது? A equal to 5, 6, B equal to 4, 5, 6 and C equal to 5, 6, 7. ஸோ இப்போ நம்ம கிவன் எழுதிட்டோம். என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? A cross A equal to B cross B intersection C cross C இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம LHS போட்டுடலாம். எப்பயுமே LHS தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ LHSல என்ன கொடுத்துருக்காங்க? A cross A கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, A cross A தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம A cross A எழுதிக்கலாம். A cross A equal to 5, 6 cross 5, 6. இப்போ A cross A நம்ம எப்படி எழுதணும்? முதல் இந்த 5 இந்த 5ஓட எழுதணும், அடுத்து இந்த 5 6ஓட எழுதணும், அடுத்து 6ஓட 5 எழுதணும், அடுத்து 6ஓட 6 எழுதணும். எழுதுவோமா? 5, 5, 5, 6, 6, 5 and 6, 6. இப்போ இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அதாவது LHSல A cross A என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் RHS கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ RHS கண்டுபிடிக்கலாம். RHSல ஃபஸ்ட்டு நம்ம B cross B கண்டுபிடிக்கணும், அடுத்து C cross C கண்டுபிடிக்கணும், அடுத்து ரெண்டு இதுக்கான இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு B cross B எழுதலாம். B cross B. B என்னது? 4, 5, 6ஆ? B 4, 5, 6 கிராஸ் அடுத்து என்ன தான் கொடுத்துருக்காங்க? B தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 4, 5, 6. இப்போ இதை கிராஸ் பண்ணி எழுதிடலாமா? உங்களுக்கு இப்படி நிறைய நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நேராக கூட எழுதிடுங்க. 4, 4, 4, 5, 4, 6. அடுத்து 5, 4, 5, 5 அப்புறம் 5, 6. 6, 4, 6, 5, 6, 6. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? B cross B மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து வேற என்ன கண்டுபிடிக்கணும்? C cross C கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ C cross C கண்டுபிடிக்கலாமா? C cross C. C என்னது? 5, 6, 7 cross 5, 6, 7. இப்போ இதை கிராஸ் பண்ணி எழுதிடலாமா? 5, 5, 5, 6, 5, 7. 6, 5, 6, 6, 6, 7. 7, 5, 7, 6 and 7, 7. இப்போ இது ரெண்டத்தையும் கிராஸ் பண்ணி எழுதணும். இதை கிராஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா நீங்கள் இது ரெண்டத்தை என்ன பண்ணி எழுதணும்? இன்டர்செக்ஷன். அதாவது இதில் B cross Bயில் இருக்கிறதும் C cross Cயில் இருக்கணும். அதான் இன்டர்செக்ஷன். அப்போ நம்ம இதுக்குன்னு நம்ம B cross Bயை தனியாக எடுத்து எழுதி அடுத்து C cross C எல்லாம் எடுத்து எழுத வேண்டாம். இதிலே நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு அப்படியே எழுதிடலாம். இப்போ இதில் எதெல்லாம் இருக்குது? 4 cross 4, 4 இருக்குது. இங்கே 4, 4 இருக்கா? இல்லை. 4, 5 இருக்குது. இங்கே இல்லை. இங்கே 4ல் இருக்கிற எதுவுமே இங்கே இல்லை. இங்கே ஸ்டார்டிங்கே என்ன தான் இருக்குது? 5 தான் இருக்குது. அப்போ 4 விட்டுடலாம். சரி, 4 விட்டுடலாம் அப்படின்னா இந்த ரோவை அப்படியே, அதாவது இந்த இதை அப்படியே விட்டுருங்க. நம்ம மீதி இது மட்டும்தான் பார்க்கணும். 5, 5 இருக்கா? இருக்குது. அப்போ அது ரெண்டத்தையும் அடிச்சிடலாமா? அடுத்து 5, 6. 5, 6 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அதையும் எடுத்துடலாம். அடுத்து 5, 7 இருக்கா? 7 இங்கே இல்லை. அப்போ இந்த 7 ரோவை நம்ம எடுக்க தேவையில்லை. மீதி என்ன இருக்குது? 6, 5. 6, 5 இருக்கா? இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கலாம். அடுத்து 6, 6 இருக்கா? இருக்குது. ஸோ நம்ம அதை எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம இந்த 4 இது கிராஸ் பண்ணோம் இல்லையா, அதை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும். அதான் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஸோ இப்போ நம்ம இதை எழுதிடலாமா? எழுதலாம். பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஸோ இப்போ எழுதலாமா? நம்ம எதெல்லாம் கிராஸ் பண்ணினோம்? எதெல்லாம் கிராஸ் பண்ணியிருக்கோம்? 5 கிராஸ் 5 கிராஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே எழுதலாம். நம்ம இங்கே கிராஸ் பண்ண தானே இங்கேயும் கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம எழுதலாம். 5,5 5,6 6,5 அப்புறம் 6,6. ஓகேவா? இது நம்மளோட எத்தனாவது ஈக்குவேஷன்? செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஒன்று போல் வருதான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் என்னென்ன இருக்குது? 5,5 5,6 6,5 6,6 இருக்கா? இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லையும் என்ன இருக்குது? 5,5 5,6 6,5 6,6 இருக்கா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம கேட்டதை வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எடுத்து எழுதிடலாம். நம்ம என்ன எழுதலாம்? therefore A cross A is equal to B cross B intersection C cross C is verified. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே சிம்பிள். எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். எல்ஹெச்எஸில் வர ஈக்குவேஷனும் ஆர்ஹெச்எஸில் வர ஈக்குவேஷனும் ஒன்று போல் இருந்துச்சு அப்படின்னா ஹென்ஸ் வெரிஃபைடு. நீங்கள் அந்த கொஷின்லேருந்தே ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.